அன்பார்ந்த ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை, தை 18ஆம் தேதி முதல் தை 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று சூரியன் சேர்க்கை பெற்று 10ல் இருக்கிறது. இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டமானது இருக்கிறது. சுக்கிரன் புதன் 10-11 சஞ்சரிப்பதாலும் 11ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் எளிதில் அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை கூட வரும் நாட்களில் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பூமி மனை மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையலாம். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பத்தில் இருப்பதும் வார பிற்பாதியில் 10ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் உன்னதமான அமைப்பாகும். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சூரியன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த பண பிரச்சனைகள் குறையும். பிறரிடம் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்களில் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 1 ஞாயிறு, பிப்ரவரி 2 திங்கள், பிப்ரவரி 7 சனி ஆகிய நாட்களில்
ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 10இல் சனி சஞ்சரிப்பதாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக வார தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும், புதன்கிழமை முதல் புதனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதாலும், வெள்ளிக்கிழமை முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதாலும், வார பிற்பாதி காலங்களில் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வரும் நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை எந்த நாட்களில் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது அது பிப்ரவரி 3, 4 ஆகிய நாட்கள் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் 12இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். சூரியன் செவ்வாய் 7இல் இருப்பதால் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் ஒரு சில நேரங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதிலும் குறிப்பாக பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் அதன் மூலம் சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். எந்த பிரச்சனையும் தனித்திறமையாக தனித்து கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 1 ஞாயிறு, பிப்ரவரி 2 திங்கள், 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். வரும் நாட்களில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இது பல்வேறு வகையில் ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும்.
உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். அதிலும் குறிப்பாக வருகின்ற புதன்கிழமை முதல் 7 புதன் சஞ்சரிக்க இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சிறப்பாக கையாண்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்கள் பேச்சு திறமை காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். நிலைமையை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 3 செவ்வாய், 4 புதன், 7 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். வரும் நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் குறிப்பாக வார முற்பாதியில் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்கரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக பேச்சில் சற்று திறமையோடு செயல்படுத்துவீர்கள். சில விஷயங்களில் சாமர்த்தியமாக பேசி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல சூழ்நிலை இருக்கும் என்றாலும் முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் பிப்ரவரி 1 ஞாயிறு, பிப்ரவரி 2 திங்கள், பிப்ரவரி 5 வியாழன், பிப்ரவரி 6 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டிலும் புதன் 4, 5 ஆகிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வம்பு வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பிப்ரவரி 1 ஞாயிறு, பிப்ரவரி 2 திங்கள், 3 செவ்வாய், 4 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். வருகின்ற புதன்கிழமை முதல் புதன் 4இல் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட வருகின்ற நாட்களில் ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்த்தால் பிப்ரவரி 3 செவ்வாய், பிப்ரவரி 4 புதன், 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 3இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பேசுவது மிக மிக நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தால் ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 வியாழன், 6 வெள்ளி, 7 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 1 ஞாயிறு, 2 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால்
அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தடையில்லாமல் இருப்பது, பொதுவாக புதிய காரியங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. 1, 2 ஆகிய நாட்களில் தேவையில்லாத குழப்பங்கள் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 வியாழன், 6 வெள்ளி, 7 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், புதன், 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 ஞாயிறு, 2 திங்கள், 7 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 3 செவ்வாய், 4 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, பழமையான விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 2இல் சனி, 12இல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக நண்பர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை வரும் நாட்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 3 செவ்வாய், 4 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். அதுபோல 1 ஞாயிறு, 2 திங்கள் ஆகிய நாட்களும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 5 வியாழன், 6 வெள்ளி, 7 சனி, மதியம் 1 மணி 20 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது, 6இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் மறையும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக 3 செவ்வாய், 4 புதன், 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். வருகின்ற 7ஆம் தேதி மதியம் 1:20 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் 7ஆம் தேதி சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.